மக்களே இந்த வீடியோவை பாருங்க. நம்ம வீட்டுல உபயோகிக்கிற சிலிண்டர் பாத்தீங்கன்னா திடீர்னு தீ பிடிச்சிக்கிச்சுங்க. அந்த ஓஸ்ல தீ பிடிச்சிக்கிச்சா இல்ல அந்த ரெகுலேட்டர் தீ பிடிச்சா தெரியல. உடனே அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த எல்பிஜி சிலிண்டர் தூக்கிட்டு போய் ஒரு தண்ணியில போடுறாங்க. பக்கத்துல தண்ணி இருந்ததால ஆனா தண்ணி எவ்வளவு ஊத்தியுமே அந்த சிலிண்டர் அணையலங்க. அதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா? அவங்க தண்ணியில போடும்போது மேல இருந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா தண்ணியில போடாதீங்க, அதை மேல எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா அவங்க அந்த பேச்சை கேட்கவே இல்ல. கடைசியா அந்த நபர் சொன்ன பேச்சை கேட்டு அந்த ஒரு குச்சை வச்சு, அதாவது அந்த கம்பை வச்சு பாத்தீங்கன்னா அந்த சிலிண்டரை மேல தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனேயே அந்த சிலிண்டரை மேல தூக்கிட்டு வர சொன்ன நபர் பாத்தீங்கன்னா அழகா அதை அணைக்க முயற்சிக்கிறாருங்க. அவர் சொன்ன ஐடியா தாங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாகும். உங்க வீட்டுல ஒரு எல்பிஜி சிலிண்டர் அதாவது அந்த ஓஸ்லயோ இல்ல இந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரையோ ஃபயர் ஆயிடுச்சுன்னா நீங்க கொஞ்சம் கூட பதட்டப்படாம தண்ணியோ அதையோ எதுவுமே அதுல உபயோகிக்காம நீங்க இந்த மாதிரி ஒரு போர்வை எடுத்து அது மேல அழகா நனைச்சி மூடிட்டீங்கன்னா அது அணைஞ்சிருங்க. ஏன்னா அந்த எல்பிஜி சிலிண்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கேஸ் தான். நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தணும் அணைக்காது. நம்ம ஏரை கட் பண்ணா மட்டும்தான் அந்த கேஸ் அணையுங்க. அந்த ஃபயர் அப்பதான் அணைக்கப்படும். இந்த வீடியோவில் தெளிவாவே அதை சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு ரொம்பவே ஒரு விழிப்புணர்வான வீடியோங்க. அவரும் அதான் சொல்லிட்டு இருக்காரு அவங்க கிட்ட. சோ உங்களுக்கு புரியும்படியா நான் இதை சொல்லியிருக்கேன். நீங்க இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இது தெரியுங்க. இது பெண்களுக்கு மட்டும் தெரிய வேண்டிய விஷயம் இல்ல. ஒரு குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் தெரிஞ்சா மட்டும்தான் எமர்ஜென்சி டைம்ல இதை யூஸ் பண்ண முடியும். சோ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.